ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். எஸ்டர்டே வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி வந்து இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து சேனல்ல ட்ராவல் ஆகுது. மார்க்கெட் கண்டிப்பா கீழ போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்போம். அதே மாரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல தான் சின்ன கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 5 மினிட்ஸ்ல வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நேத்தே சொல்லியிருப்போம். இங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாங்கன்னா, நம்ம சப்போர்ட்டுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு எஸ்டர்டே வீடியோல சொல்லியிருப்போம். புட் ஆப்ஷன்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. அதே மாரி மார்க்கெட் வந்து இங்க கீழ வந்திருப்பாங்க. கீழ வந்துட்டு அகைன் வந்து மேல போயிட்டு இங்க ரீடெஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸ்ல எங்கேயாச்சும் வந்து ரீடெஸ்ட் குடுப்பாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இங்க வந்திருந்ததுன்னா, நமக்கு இங்கேயோ மேலயோ ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். அந்த என்ட்ரி எப்படி கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டுடே வந்து நம்மளோட பிரீமியம் குரூப்ல ஒரு ட்ரேட் குடுத்திருப்போம். 2 ட்ரேட் குடுத்திருப்போம். நிஃப்டி 25,700ல ஒண்ணு குடுத்திருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, 180ல பை பண்ண சொல்லியிருப்போம். அது ஆல்மோஸ்ட் 350 வரைக்கும் வந்திருக்கும். அண்ட் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 25,600 புட் ஆப்ஷன் வந்து 120ல பண்ணியிருப்போம். அதுவும் உங்களுக்கு நான் இன்னைக்கு லைவாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ட்ரேடு நம்ம எதனால எடுத்திருக்கோம்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோல எப்பவுமே டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு அது இப்போ இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்ட்டா மார்க்கெட் வந்து நிஃப்டி அங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ வரும்போது, கரெக்ட்டா புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க டபுள் டாப் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டாப்பே பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். இது வந்து எப்பயோ வந்தது. 19 உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மார்க்கெட் வந்து கேப் அப்ல மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணாங்க. வால்யூமா உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். இதுல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வால்யூம் பிரேக் அவுட் குடுக்கணும். வால்யூம் பிரேக் அவுட் குடுக்கலன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் வருவாங்க. நம்ம அதனால தான் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரீடெஸ்ட்டே வரல. மார்க்கெட் ரொம்பவே அக்ரெசிவ் வால்யூமா போனதுனால, மார்க்கெட் மேல போயிட்டு இங்க இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம். ட்ரேட் கிடைக்கிறதுக்காக. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி இங்க வரும்போது தான் நம்ம ட்ரேடே எடுத்திருப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைமிங் பார்த்தாலே தெரியும். நம்ம ட்ரேட் எடுக்கிறதே ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும் மார்க்கெட். இங்க வந்தோனே நம்ம 200லலாம் பை பண்ணோம்னா மார்க்கெட் அவ்வளோ தூரம் அப்படியே மேலலாம் போயிடாதுன்னு தெரியும். ஸோ நியர்பை சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்க்குறப்போ சப்போர்ட் இங்க தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இந்த பிளேஸ்ல நம்ம பை பண்ண சொல்லியிருப்போம். இங்க பை பண்ண மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரத்திலே நல்லாவே அக்ரெசிவா மேல போனாங்க. மேல போன மார்க்கெட் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட எல்லா டார்கெட்டுமே ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் மார்க்கெட் திரும்ப இங்க புல் பேக் வரும்போது இன்னொரு ட்ரேடும் குடுத்திருப்போம். நிஃப்டி 26,000 இந்த ட்ரேட் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க புல் பேக் வரும்போது அகைன் திரும்பவும் வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தா இதுல நல்லா தெரியும் கிளியரா. இங்க டபுள் டாப் ஆயிருக்கும் மார்க்கெட்டு. புட் ஆப்ஷன்ல வந்து நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிரேக் அவுட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்லயும் ஒரு டபுள் டாப் பண்ணி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ட்ட ஸ்ட்ராங் பாடி க்ளோஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 85ல இருந்தது 123ல தான் போய் க்ளோஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் மார்க்கெட் மேல போயிடாது. கண்டிப்பா ரீடெஸ்ட் வருவாங்க. ரீடெஸ்ட் இவ்வளோ தூரம் வரலனாலும் மார்க்கெட் வந்து இங்க இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு கரெக்ட்டா இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட்டும் எடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க வரும்போதெல்லாம் ட்ரெண்ட் லைன் மாரி ஃபார்ம் பண்ணிட்டே தான் மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவா போயிருக்கு. ஸோ இங்கேருந்து மேல போன மார்க்கெட் வந்து நம்ம ஒரு 120ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து இங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது. வெயிட் பண்ணி நம்ம இங்க ஒரு 120 வரும்போது பை பண்ண சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த கேண்டில்ல வந்து மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நல்ல கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் ரெட் கேண்டில்ல வந்து இங்க பாடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இவ்ளோ அக்ரெசிவா பாடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. விக்டரியே இருக்காது சுத்தமா. ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியாலே க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இடத்துல 120ல பை பண்ண சொல்லியிருப்போம். அதில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம 120ல சொன்ன மார்க்கெட் தான். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ன்னு டோட்டலாவே பாருங்க. ஃபுல் டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா இங்கேருந்து பை ஆன மார்க்கெட்டு அகைன் அப்படியே நல்லா அக்ரெசிவா போயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் டக்குன்னு அடிச்சுட்டாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில செகண்ட் டார்கெட் கிட்டயும் போனாங்க. செகண்ட் டார்கெட் போயிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவா கீழ வர மாரி காட்டிட்டு, அகைன் ஃபுல் வால்யூமோட மேல போயிட்டு ஃபைனல் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம லைன் பண்ணியிருக்கோம். நெறைய பேருக்கு டார்கெட்டே புரிய மாட்டேங்குது. ரெசிஸ்டன்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இதுதான் டார்கெட். இது டார்கெட் 1, இது டார்கெட் 2, இது டார்கெட் 3. மார்க்கெட்ல என்ட்ரி எடுத்த உடனே எப்பவுமே ஸ்டாப் லாஸ
கொஞ்சம் லைட்டாக மேலே எடுத்து போட்டுக்கோங்க. இல்லையா உங்களுக்கு உங்களால் மார்க்கெட்டை பார்க்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே மார்க்கெட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது நீங்கள் அது அமௌண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சைக்காலஜியில் வீக் ஆவீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரை ஒரு 2 டார்கெட் வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுங்க. இவ்வளோ பெருசா ப்ராஃபிட் பண்ணிட்டு எப்பவுமே லாஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரையல் பண்ணி ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரை. ஒரு 50% கண்டிப்பா ஃபுல் ட்ரேட்லயுமே க்ளோஸ் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்க இன்ஸ்டால. ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்க இருந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறப்ப இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க பயந்து ஃபியர்ல. எனக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ஏன் க்ளோஸ் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து 210லேருந்து திரும்பவும் 160 வந்தோனே பயந்துட்டீங்க. நீங்க அப்போ லைட்டா கொஞ்சம் இங்கேருந்து அப்படியே பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும் சப்போர்ட். இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்கேருந்து மார்க்கெட் போனது அகைன் ஸ்லோவா கீழ வந்து இங்க இருக்க வால்யூம பில்ட் பண்றாங்க. இங்க போன மார்க்கெட் திரும்ப உங்கள எல்லாரையும் ஃபேக் பண்ணி கீழ வந்து இந்த சப்போர்ட்ட யூஸ் பண்ணி மார்க்கெட் அகைன் புல்லிஷா வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி நம்ம ஃபைனல் டார்கெட்ட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே நீங்க கொஞ்சம் பயப்படாதீங்க. ஹைல இருக்கும்போது கொஞ்சம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஏதாச்சும் இந்த மாரி வால்யூம் சப்போர்ட் இருக்கா பாருங்க. அந்த மாரி வால்யூம் சப்போர்ட் வந்ததுன்னா, வெயிட் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு மேல லைட்டா ஸ்டாப் லாஸ போட்டுட்டு தாராளமா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபைனல் டார்கெட் அடிப்பாங்க. ஃபைனல் டார்கெட்டும் வச்சுட்டு அப்புறமாலாம் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா டபுள் டாப். இங்க எப்படி டபுள் டாப் பண்ணணும்னு மார்க்கெட் அக்ரெசிவா மேல போச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டபுள் டாப் பண்ணிட்டா மார்க்கெட் அவ்வளோதான். அக்ரெசிவா கீழ வந்துரும். இது என்ன நடக்குதுன்னே தெரியாம பிகினர்ஸ் நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே இதுதான். இவ்ளோ பெரிய ரெட் கேண்டில்ல கிரீன் கேண்டில்ல பார்த்தோனே இங்க பை பண்ணுவீங்க. மார்க்கெட் கீழ வரும். திரும்ப இவ்ளோ கிரீன் கேண்டில் வந்தோனே இங்க பை பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழ வரும். முடிஞ்ச வரை பொறுமையா இருங்க. பொறுமையா பை பண்ணிட்டு, சப்போர்ட்ல பை பண்ணிட்டு, ரெசிஸ்டன்ட்ல ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுங்க. எப்பவுமே பெரிய கேண்டில்ல கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா, ப்ராஃபிட் தான் புக் பண்ணணும். அந்த டாப்ல போயிட்டு எப்பவுமே பை பண்ணி லாஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இருக்கும். அதிலேயே நான் உங்களுக்கு எல்லாமே லைவா அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுலயே பார்த்தாலே தெரியும். அதிலேயே நம்ம போட்டுட்டு தான் இருப்போம் மோஸ்ட்லி. நம்ம எஸ்டர்டே வீடியோவ யாரெல்லாம் பார்த்திருப்பீங்களோ, அவங்க கண்டிப்பாவே ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து கீழ சப்போர்ட்டுக்கு தான் வரும்னு சொல்லியிருப்போம். அதே மாரி சப்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம 500லயே சொல்லிட்டோம். மார்க்கெட் வந்து இங்க பிரேக் பண்ணுன மார்க்கெட் திரும்ப 500ல போய் ரீடெஸ்ட் ஆனதையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் இத புரிஞ்சிருப்பீங்களோ, கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அந்த நிஃப்டில இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா கீழ வந்த இந்த நிஃப்டி பெர்ஃபெக்ட்டா நம்ம சொன்ன அதே சப்போர்ட் பிளேஸ்க்கு வந்த மார்க்கெட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து லைட்டா கீழ வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப மேல வந்துட்டாங்க. பட் இங்க இருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். வெயிட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவா இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். மேல ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் கீழ வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரை வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்ல ஏதாச்சும் ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுன்னா செல் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நாளைக்கு நல்ல வால்யூமா இந்த இடத்த எங்கேயாச்சும் பிரேக் பண்ணா மட்டும் தான் பை சைடு போணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யாருமே பை சைடு போயிடாதீங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்குள்ள இங்க வரணும். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போதைக்கு மார்க்கெட்ல எந்த பேட்டர்னுமே இல்ல. 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு தான் போகும். அவ்வளோதான் இருக்கு. இவ்வளோதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. இந்த இடம் வந்தவுடனே நாளைக்கு திரும்பவும் மேல போயிட்டு 500லேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல லைவா அப்டேட் பண்றேன். உங்களுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்போர்ட்டாவும் இருக்கும். அகைன் இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு சேனல்ல வந்து அவ்வளோதான். கண்டிப்பா ஒரு 200 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் என்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ் வருதோ, அன்னைக்கு ரொம்பவே அக்ரெசிவா மார்க்கெட் பை ஆகும். அதுக்கேத்த மாரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் ஒண்ணு குடுத்துட்டு இருப்பாங்க மார்க்கெட்ல. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.